शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्या स्वरूपां तां शारदां प्रणमाम्यहम्. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியோட வாழ்க்கையில நடந்த சில நிகழ்ச்சிகளை இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சுவாமிஜி மேலை நாடுகளுக்கு போயிட்டு வந்த பிறகு மனித சேவையே சிவசேவை அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை சுவாமிஜி செயல்படுத்தணும்னு நினைச்சார். அப்போ அவரோட சகோதர துறவிகள் கிட்டையும் குருதேவரோட நெருங்கிய பக்தர்கள் கிட்டையும் இதை பத்தி ஆலோசிக்கிறப்ப அவங்க எல்லாரும் மறுப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா இது சேவை மயமா ஆயிடும். இவங்க குருதேவர் எப்படி இது பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆன்மீக இதுல இது பண்றப்ப இது சேவை மயமா ஆகுறப்ப இது எப்படி அப்படிங்கறத ஆச்சு. அப்ப இது அம்மா கிட்ட இந்த கருத்து கொண்டு போறப்ப அம்மா சொன்னாங்க, நரேன் குருதேவரோட ஆணைப்படிதான் எல்லாமே அவன் நடக்கிறான். குருதேவர் தான் அவனை நடத்திட்டு இருக்கார், வழி நடத்திட்டு இருக்கார், வழி நடத்துவார். அப்படி இருக்கிறப்போ எதிர்காலத்துல இந்த கருத்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா மாறும். அப்ப இந்த கருத்துக்கு அம்மா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இது கொடுத்தாங்க. இப்ப நம்ம அதோட அந்த ஃப்ரூட்ஸ் இப்ப அந்த சேவையோட இது எப்படிங்கிறது நம்ம இப்ப கண்கூடா பார்த்துருக்கோம். இதே ஒரு ஒன்றுபட்ட சிமிலர் ஒரு இன்சிடென்ட் ஒரு நிகழ்ச்சி அம்மா இது பண்ணுவாங்க. சுவாமிஜி மாயாவதி ஆசிரமம் அத்வைத்த முறைப்படி வழி நடக்கணும் அப்படின்னு இது பண்றப்ப அவரோட சீடர்களும் அதுக்கப்புறம் குருதேவரோட நெருங்கிய பக்தர்களுமே இதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, குருதேவர் ஒரு அத்வைத்தி, குருதேவரோட சீடர்களும் சரி பக்தர்களும் சரி அத்வைத்திகள். அப்படி இருக்கிறப்ப அத்வைத்த முறைப்படி இது பண்றது இது இல்லை. ஏன்னா அத்வைத்த முறைப்படி அப்படிங்கிற போறப்ப எல்லாமே இறைமயமா பாக்குறது, எல்லாத்தையும் இறைவன் அப்படிங்கிற ஒரு இது பாக்குறப்ப ஃபார்ம்லெஸ் இது அப்படிங்கிற ஒரு வழி இது பண்றப்ப அப்ப குருதேவர் இது வச்சு பண்ண முடியாது. ஆனா அம்மா அதுக்கும் இது பண்ணி இப்ப மாயாவதி ஆசிரமத்துல அத்வைத் இதுபடி இதாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி பூஜை சம்பந்தப்பட்டது. பூஜைன்னு சொன்னாலே சில விதிமுறைகள் வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றணும். அதாவது இந்த மந்திரங்களை இப்படிதான் உபயோகிக்கணும், இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் உச்சரிக்கணும், அப்புறம் இந்த மந்திரங்களுக்கு இந்த சக்திகள் இருக்கு அப்படின்னு நிறைய இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நிறைய பேருக்கு இது மேல கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சு. அப்ப இதுவே நம்ம அம்மாவோட வாழ்க்கையில பாக்குறோம். குருதேவர் சமாதியானக்கு அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில குருதேவர் தண்ணி இது பண்ணி வாய் குப்பிளிக்க சொல்லுவாங்களாம், சாப்பாடு இது பண்ணி குருதேவர் சாப்பாடு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அம்மா எந்த புண்ணியஸ்தலங்கள் எல்லா கோயில்களுக்கு போனாலுமே குருதேவரோட ஒரு போட்டோ அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அவங்க எடுத்துட்டு போயிட்டு, அதாவது குருதேவர் அவரோட பூத உடலை விட்டாலுமே அம்மா எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, குருதேவர் உண்மையா அந்த கூடவே இருக்காரு, அதாவது பிசிக்கலாவே இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதுலயே எப்பொழுதுமே இருப்பாங்க. அதாவது கூட கை பிடிச்சிட்டே இது பண்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் அம்மா கூப்பிட்டு போவாங்க. இன்னும் அம்மாவோட அந்த குருதேவர் மேல எந்த அளவுக்கு அவங்க இது வச்சிருக்கிறது நம்ம எங்க பாக்கணும், பூரி ஜெகநாதர் கோயில் இதே மாதிரி அம்மா அப்படியே போட்டோ அப்படியே நெஞ்சோட குருதேவரோட போட்டோ அப்படியே நெஞ்சோட அணைச்சிட்டு பூரி ஜெகநாதர் பாக்குறப்ப குருதேவர் கிட்ட இன்னும் பாருங்க, பூரி ஜெகநாதர் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அப்ப பக்தர்கள் இந்த மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி இந்த பூஜை விதிமுறைகள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அம்மா சொல்றாங்க, நீ முழு அன்போட குருதேவருக்கு எல்லாம் சமர்ப்பணம் பண்ணு. அதாவது குருதேவருக்கு நீ சாப்பாடு வைக்கிற எதுனாலும் நீ மகிழ்ச்சியா திருப்தியா சந்தோஷமா இது பண்ணு, குருதேவர் ரொம்ப ஆனந்தமா அதை ஏத்துப்பாரு அப்படின்னு அம்மா நிறைய பக்தர்களுக்கு சொல்றாங்க. பூஜைகளை எளிமை முறையில எப்படி பண்ணணும்னு அம்மா காட்டினாலும் பூஜை முறைப்படி இல்ல மந்திரங்கள் படி சொல்ற விரிவான பூஜைகளை அம்மா நிராகரிக்கல. ஏன்னா ஜெகதாத்ரி பூஜையில அம்மா அந்த இதுல என்ன வழிமுறைகளோ என்ன மந்திரங்கள் அவங்க உபயோகிச்சிருக்காங்களோ அது எல்லாமே முழுமையா அவங்க அதை பின்பற்றினாங்க. இதுல இருந்து அம்மா என்ன இது பண்றாங்கன்னா, எளிமையான முறையோ இல்ல ரொம்ப விரிவா மந்திரங்கள்லாம் உபயோகிக்கிற முறையோ எந்த முறையானாலும் இங்க உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது, இறைவன் மேல நம்ம எவ்வளவு அன்பு செலுத்தி அந்த சமர்ப்பணம் அந்த இதை பண்றோம் அப்படிங்கறதுதான் இங்க முக்கியங்கிறது அம்மாவோட வாழ்க்கையில ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியா குருதேவர் உவமைகள் மூலம் ஒரு பெரிய ஆன்மீக விஷயத்த
எளிமையா சொல்றதுதான் பேர் போன வராச்சே. இப்போ அதே மாதிரி வந்து குருதேவர் ஒரு நாள் அம்மா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து சல்லடையாட்ட இருக்காத, மொரமாட்ட இரு அப்படின்னு வந்து அம்மா கிட்ட சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, சல்லடையில வந்து அந்த கல்லு மணலு அதெல்லாமே வந்து மேல தங்கிடும். அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ், அதாவது ரொம்ப இதா இருக்கிறது எல்லாமே கீழே போயிடும். இதே மொரத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த தூசு மணல் எல்லாமே வந்து வந்து அந்த காத்துல அப்படியே பறந்து அப்படியே போயிடும். நல்லது எல்லாமே அந்த முரத்திலே தங்கிடும். அப்போ வந்து நல்லவங்க எல்லாமே உன்னோட பக்கத்துல வச்சுக்கோ, தீயவங்களை வந்து அணுக விடாத அப்படின்னு வந்து குருதேவர் சொல்லுவார். அம்மா ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எல்லாருக்குமே தாய், எல்லாருமே என்னோட குழந்தைகள் தான். அப்படி இருக்கிறப்போ அழுக்கானவங்க வந்தாலுமே அவங்கள நான் சுத்தப்படுத்தி என் கூடயே நான் வச்சுப்பேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்காங்க. abundant ஆஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப அழகா அவங்களோட இதுல தெரியுது. கருங்குழல் விழுந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், கரங்களில் வளைகள் தங்கும், கற்பினக்கரசி பூவின் சரங்கொட காமன் தீண்ட சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.